சாஸ்திரம் அப்படி சொல்லப்படலை. சாஸ்திரம் வந்து ஒரே 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 நிலையில தான் இருக்கும். வேதம் சாஸ்திரம் எப்போதுமே பொய் சொல்லலை. ஒரு வேத பாடசாலையில் முதல்ல ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுக்குற முதல் மந்திரமே ஓம், அதை சொல்ல வைப்பாங்க அவர் கணக்கில். அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது மூல மந்திரம். மூல மந்திரம் அதை சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் மௌனத்தில் இருக்க சொல்லுவாங்க. நீ சொன்னது இப்போ அந்த ஓமை உள்ளுக்குள்ளே கேள்றா சொல்லுவாங்க. இது சூட்சும பிரம்மர்கள் செய்கிற ரகசியங்க. பிராமின்ஸ்க்கு உள்ள போதனை ரகசியம் இது. முதல்ல வாயில் சொல்ல வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சு இந்த மந்திரத்தை அதுக்கு பிறகு அமைதியாக உட்கார சொல்லுவாங்க. உள்ள அந்த ஓம்காரம் ஓசை விளங்கணும். இதுதான் பாடசாலையோட விஷயம். வேதத்தில் கொடுக்குற மொத்தம் இது. அப்போ எந்த சாமியாக வந்து போடுமே, எந்த சாமியாக இருந்தாலும் அதுக்கு மந்திரம் என்னது? ஓம். ஓமோட பொருள் என்ன? இந்த ஓம்கார பொருள் தெரியாதனால தான் பிரம்மாவை சிறையில் அடைச்சான் முருகன் சொல்லி அப்பனைக்கு போதிச்ச சுப்பையா சொல்லி முருகனுக்கு ஒரு புராண கதை இருக்கு. ஆமாம் தானே? அந்த புராண பொருளுக்கு தெரியாததுக்காக பிராமணி சிறையில் அடைச்ச முருகனே இப்போ நம்மளோட ஓம்னு தெரியாமல் இருக்கணுமே, நம்மளை எதில் போட்டு சிறையில் அடைக்கிறாங்க? நியாயமான கருத்து தான். அப்போ ஒரு பிரணவ பொருள் தெரியாட்டி அவனை சிறையில் அடைச்சான். அதே மாதிரி தான் இப்போ நமக்குள்ளே இருக்கிற புறநாவ பொருள் என்பது அகர உகர மகர சேர்ந்தால் தான் ஆ ஓ மா சேர்ந்தால் தான் ஓம்னு வரும். ஆமாம் தானே? தமிழில் படிச்சிருப்பீங்க. ஓம் என்பது பொருளை தமிழில் எப்படி ஆ ஓ மா இது இணைஞ்சா ஓம். அதுக்கு அப்படி தானே எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஓம்காரம் என்பது பிரணவ பொருள் சொல்லியாச்சு. ஆமாம் தானே? பிரணவ பொருளுக்கு பொருள் தெரியலனா தான் சிறையில் அடைச்சான்னு சொன்னாங்க. பிராணவ பொருள் தான் என்னது? பிராணம் தான் என்னது? எது பிராணனு? உயிர் நாடிங்களா, மூச்சுங்களா? நம்ம உயிர் மூச்சு. ஆமாம் தானே? இந்த பிராணம் மூக்கில் ஓடுனதுன்னா நம்ம போனோம். அப்போ அதுதானே அடிப்படை. அப்போ ஒரு ஆலயத்திலே ஒரு மந்திரம் சொல்லுறதுக்காக மந்திரம் என்ன சொல்கிறாங்க? மூச்சு முதல்ல இருக்கணும் உனக்கு. அந்த மூச்சை உணர்வு. அதான் பாடசாலை பாடவே உனக்குள்ளே அது அதிர்வு உணர்வு. அப்படி உணர்ந்தால் உன் எண்ணம் அனைத்துமே உனக்குள்ளே இருக்கும். உனக்குள்ளே என்ன நடக்குது நீ சிந்திக்க முடியும். உன் உயிர் மூச்சை நீ அறிய முடியும். அதான் தன்னை அறிவது. தன்னை அறிவது தனக்கு ஒரு கெடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் சித்தர்கள் மொழி. ஆமாம் தானே? அப்போ தன்னை அறிவது எது? இந்த மூச்சு. இந்த மூச்சு இருந்தால் நீ இருக்க போகிற, இல்லைன்னு நீ போனவா போகிற. அப்போ உன்னை தெரிஞ்சுக்க வந்தானே முதல்ல. அப்போ ஒரு ஆலயத்திலே மந்திரம் என்ன சொன்னாங்க? ஓம் சொன்னாங்க. இந்த ஓம் சிறப்பை அதிர் உங்களுக்குள்ளே நடச்சா இல்லை அங்கே விக்கிரங்களுக்குள்ள நடந்துச்சா? நமக்குள்ளே தான் நடச்சு. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு? உயிராகவும் உயிர் மூச்சாக பிராணனாகவ முருகனாக யார் இருக்கா? நம்ம உயிர் மூச்சு தானே. அதுதான் பிராணவ பொருள் தெரியணும்னு சொன்னது. அதை உள்ளே அதுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து போகிறது தான் குருமாருங்க அவசியம். தனக்குள்ளே இருக்கு. ஏன்னா மூச்சுக்கு அருவமாக இருக்குது. அப்போ அதை யார் தெளிவுபடுத்த முடியும்? ஒரு குரு. அனுபவித்தன மட்டும் தான் தெரியும். எப்படி போனால் இவனை புரிய வைக்க முடியும், இவன் அதை அறிந்து கொள்ள முடியும். இல்லாட்டி அவனால் அறிஞ்சிக்க முடியாது. அப்போ ஒரு அடிப்படை மந்திரத்தை தான் பேசியிருக்கேன் நான். இப்போ அப்போ யாரை பற்றி பேசியிருக்காங்க அங்கே? உங்களை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாமிக்கு ஓம் சொல்கிறான். ஓம் சிம்மகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம. நம்ம மந்திரம் படிக்கிறாங்க. இதில் பொருள் யாருக்கும் தெரியல. ஆண்டா எல்லாத்துக்கும் ஓம் சொல்கிறான். ஏன்னா உயிர் மூச்சு இல்லாட்டி எதுவுமே இல்லைடா சொல்ல வருது. என்னது? புரணவ பொருள் இல்லாட்டி அங்கே கபிலாயம் இல்லை, விநாயகர் இல்லை, முருகன் இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் இருக்குதுக்கு காரணம் நீதான்டா. அதை எடுத்து சொல்லதான். அதான் ஓம் கணநாம் துவா. இது எல்லாம் நினைக்கிறீங்க சுவாமிக்கு யாகம் வளர்த்து ஓமம் வளர்க்குறாங்க. விநாயகரே வந்து இறங்குறாரு. விநாயகர் எங்கேயும் இறங்கல, நீ தானாப்பா விநாயகராக இருக்க. அதனால தான் அவங்க சொல்கிற அந்த மந்திரத்திலேயே நல்லா கவனிங்க. இது யோகமாக இருக்கும், ஞானமாக இருக்கும். இது ஆக்சுவலி ரகசியம். ஆக்சுவலி நான் இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். இது சில பேர்த்துக்கு இந்த தியான வழியில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் தட்டி எழுப்பும். அதாவது ஒரு மந்திரத்தை ஓம் இழக்கிறப்ப மூச்சு மேலே போகுமா கீழே இறங்குமா? சொர்க்கம் மேலே இருக்கா கீழே இருக்கா? சொர்க்கம். நரகம் எங்கே இருக்குது? அப்போ நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போகணும் நீங்கள் மேலே தானே போய் ஆகணும். அப்போ உங்கள் மூச்சு எங்கே போகணும்? மேலே தானே போகணும். அதுதானே முக்தி மோட்சம் சொல்லுவாங்க. அது கீழே மூக்கு வழியாகவும் வாய் வழியாக போனால் நரகம், மீண்டும் பிறவி, ஆவியை அலைஞ்சிக்கிட்டு மீண்டும் பிறப்பெடுக்கணும். இதுதான் நம்ம வேத சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மேலே போனால் மோட்சம். அதுதான் இறைவன் இருக்கிற இடம்.
தன்னோட இறைவன் இருக்கிற இடம் உங்கள் உள்ளம் இருக்கிற இடம், இருதயம் இருக்கிற இடம், இறைவன் இருக்கிற இடம் தான் இருதயம். அப்போ இந்த ஓம் அந்த சொல்கிற முறையும் நிறைய பற்றி தெரியல. எல்லாம் சம ஓம் கணாதிப நெறியர் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சும்மா வார்த்தையில் சொல்லல, உணர்ந்து அந்த மந்திரத்தை உணர்ந்து எவன் ஒருவன் ஓ ஒரு 5 முறை 10 முறை செஞ்சு பாருங்க, உங்கள் மண்டை மூளைலாம் அதர ஆரம்பிச்சிடும். ஆமாம். அப்போ பிராணசக்தி மூளைக்கெல்லாம் போதா இல்லையா? அப்போ அறிவு தெளிவாக இருக்குமா இல்லையா? ஆக்சிஜன் குறைஞ்சா தானே நமக்கு மங்குரு, தூக்கம் வருது, மயக்கம் வருது எல்லாமே. ஆக்சிஜன் தலைக்கு போனால் எப்படி இருப்பீங்க? அறிவாளியாக இருப்பீங்க, பிரில்லியனாக இருப்பீங்க, தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அற்புதமான ரகசியத்தை சிம்பிளிஃபையாக ஒரு ஓமின மந்திரத்துலேயே எல்லாம் அடங்கியிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? ஓம்னு கடவுளை பார்த்து சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அதை உன்னை பார்த்து நீ உணரணும். கண்கள் மூடிக்கொண்டு உனக்கு ஓ அப்போது பாருங்க, உங்களுக்குள்ள அந்த அதிர்வும், உங்களுக்குள்ள அந்த பிரகாசத்தையும், உங்களுக்குள்ள ஒரு தெளிவு. அப்போ உங்கள் கர்மா கழியுமா கழியாதா? இப்போ அங்கே போய் நம்ம என்னத்தை கத்திட்டு வந்தாலும் தொண்டை காஞ்சி போவோம், டயர்ட் ஆகிடுங்க, எப்படா சோறு போடுவாங்க காத்துட்டு இருப்போம். ஆனால் இறை வழிபாட்டு இறைவனை அடையிறவனுக்கு பசி எடுக்குமா, தாகம் எடுக்குமா? எடுக்காது. ஆனால் இப்போ நம்ம கோயிலில் போயிட்டு சொல்கிற மந்திரத்தினால என்ன ஆகுது? சக்தி விரயமாக்குறீங்க, டயர்டாக வரீங்க, வேர்த்து போகுது, சாப்பாடு போடுவோம், தண்ணி குடிக்காத, ஜூஸ் கிடைக்காத காத்துட்டு இருக்கோம். அப்போ அங்கே பசி தாகம் எல்லாம் வந்த பிறகு இறைவனை நினைப்பீங்களா, உணவை நினைப்பீங்களா? உணவு தான். நம்ம இங்கே ஆலயத்துக்கு வந்தது எதுக்காக? இறைவன் நினைப்பு. அப்போ ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதில் சொல்லி கொடுத்த மந்திரமும் சிறப்பு. ஆனால் அது எப்படி சொல்லணும், எதுவாக சொன்னால் முழு பலனை அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் பெற்றுட்டு வர முடியும்.